ஹலோ கைஸ், SMEUTPN.com இந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா UTPSCக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து கேட்கும். இந்த ஓடிபியை வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ, எந்த இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு தான் இந்த ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அந்த டைமில் நான் கொடுத்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இப்போ என்கிட்ட இல்லை. நான் எப்படி வந்து இப்போது கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி வந்து நான் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய போர்ட்டலை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட், யூசர் மேனேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா UTPN ஒரு ஆப்ஷன் இருக்கும் மூணாவதாக. அதை நீங்கள் வந்து டச் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா UT ப்ரொஃபைல் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பேஜுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎல்இ ஐடி ஷோ ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா அந்த மெயில் ஐடி ஷோ ஆகும், இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா அந்த ஓல்டு மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மொபைல் நம்பரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த அப்டேட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய UTPSC போர்ட்டல்லையும் வந்து இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்சி லாகின் பண்ணும்போது இந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் ரிசீவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிஎஸ்சியில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.